பொருத்தனையினால தேவனை பயமுறுத்துறது எப்படி அப்படின்னா, தேவனே இந்த காரியத்தை நீர் செய்தீர்னா நான் இந்த காரியத்தை உங்களுக்கு செய்கிறேன். என்னமோ தேவன் காத்துக்கிட்டு இருக்க மாதிரி. அப்புறம் நான் பொருத்தனை செஞ்சுட்டேன், அந்த பொருத்தனையை நான் நிறைவேற்ற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தேவனுக்கு சரி இதை நீர் செஞ்சுட்டீரு. அப்போது நான் கேட்குறேன், செய்யாமல் விட்டு இருந்தாருனா, நம்ம ஒன்று எதிர்பார்க்குறோம், அந்த எதிர்பார்ப்பு நடக்காமல் போயிடுச்சுன்னா அப்போது தேவனுக்கு உடனே தேவன் ஐயோ இவன் கொடுக்குறேன்னு சொன்னது கொடுக்கலையே, சபைக்கு செய்கிறேன்னு சொன்னதை செய்யலையே, அல்லது இவன் இதை செய்கிறேன்னு சொன்னானே, இந்த மிஷினரிக்கு பணம் அனுப்புகிறேன்னு சொன்னானே அனுப்பலையே, இல்லை 100 பைபிள் வாங்கி 100 பேருக்கு கொடுக்குறேன்னு சொன்னானே செய்யலையே, நான் என்ன பண்ணுறது, இவனுக்கு எப்படியாவது இதை செஞ்சுட்டா இவன் எனக்கு இதெல்லாம் செஞ்சிருவான் இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க, பொருத்தனை எப்படியாய் மாறி விடுகிறது என்று சொன்னால், பொருத்தனை என்று சொல்லும்போது பொருத்தனை வச்சு தேவனை பயமுறுத்துறது. தேவனை இஃப் யூ டூ திஸ் ஐ வில் டூ தட், நீர் எனக்கு இதை செய்தால் நான் இந்த காரியத்தை உங்களுக்கு செய்கிறேன், நீர் இதை செய்யவில்லை என்று சொன்னால் நான் உங்களுக்கு செய்ய மாட்டேன். எப்படி அப்படின்னா, பொருத்தனை என்று சொல்லும்போது சரி ஆண்டவரே, இப்போ பொருத்தனைக்காக நம்மை உற்சாகப்படுத்துகிற நிறைய காரியங்களாக இருக்குது. அதாவது இந்த காரியங்கள் கட்டுவதற்கு, இந்த கோபுரம் கட்டுவதற்கு, இந்த காரியம் செய்வதற்கு, அப்படி அந்த ஊழியத்துக்கு நாம் அனுப்பும்போது இங்கே பாருங்கள், எங்களுடைய ஊழியங்களுக்கு அனுப்பினது போல் இவர்கள் இவ்வளவு அனுப்பினதுனால இவ்வளவு ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அப்படின்னா என்ன? அதாவது நான் 10 ரூபா கொடுக்கும்போது பொருத்தனை செய்யுங்க. அதாவது பொருத்தனைனா எப்படி, நீங்கள் இதை செய்ய போகிறீங்க, இந்த பாஸ்டருக்கு இதை செய்ய போகிறீங்க, இந்த ஊழியத்துக்கு இதை செய்ய போகிறீங்க, இங்கே மிஷினரிக்கு இப்படி அனுப்ப போகிறீங்க, இதெல்லாம் பண்ண போகிறீங்க, இதை பண்ணுறேன்னு நீங்கள் பொருத்தனை பண்ணுங்க. உங்களை கட்டி போட்டுறது, அப்படி கட்டி போட்டு அப்படின்னா ஐயோ பொருத்தனை பண்ணிட்டோமே, பண்ணதை செய்யாமல் இருக்கக்கூடாது. அப்போ நம்மளோட ஆண்டவருக்கு ஒரு செக் வைக்கிறது, ஆண்டவரே ஓகே நான் இப்போ என்னுடைய விண்ணப்பத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இதை நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னா ஆண்டவரே நான் இதை செய்ய போகிறேன். இப்போது ஒரு சிலர் ரொம்பவே வயசாக, அதாவது ஒரு ஞானமாக பொருத்தனை செய்கிறது. எப்படி அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி பயங்கரமான பொருத்தனை. எப்படி தெரியுங்களா? என்னுடைய மகள் 10ஆவதுல இவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்து இப்படி பாஸ் பண்ணிட்டா என் மகளை ஞானஸ்தானம் எடுக்க வச்சிடுறேன். எப்படி பாருங்க, இன்னும் பாஸும் பண்ணி விட்டுருவார் ஆண்டவர், இன்னொன்று ஞானஸ்தானமும் முடிஞ்சது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப வயசாக அப்படியே ஒரு ஞானமாக ஒரு பொருத்தனை பண்ணிடுறது. இதை தேவன் எதிர்பார்க்கிறாரா? இந்த பொருத்தனை என்பது என்ன? பழைய ஏற்பாட்டில் பொருத்தனை என்பது என்ன? இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த பொருத்தனைன்னு சொல்லி நம்ம ஏமாறலாமா? பொருத்தனை என்று சொல்லப்படும் போது என்ன என்பதை தெரியாமல் நம்ம என்ன செய்யறது அப்படின்னா, தேவனை அதை வச்சு பயமுறுத்துறது. தேவனே நான் இந்த படையில் உங்களுக்கு இவ்வளோ வைக்கிறேன் ஆண்டவரே, இப்படி எப்படின்னா இவ்வளோ கொழுக்கட்டை பிடிச்சி வைக்கிற மாதிரி, அல்லது இவ்வளோ தேங்காய் உடைக்கிற மாதிரி நம்ம ஆண்டர்கிட்டையும் விளையாடுறது. ஆண்டவர் இவ்வளோ நான் போடுறேன் ஆண்டவர், இவ்வளோ நான் கொடுக்குறேன் ஆண்டவர், இவ்வளோ செய்கிறேன் ஆண்டவர், அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன், நான் ஊழியத்துக்கு வந்துடுறேன் ஆண்டவர், இப்படியெல்லாம் பொருத்தனை பண்ணி ஆண்டவர் பார்ப்பார். உடனே ஐயோ இவனுக்கு நான் செய்யாட்டி இது எனக்கு கிடைக்காதே அப்படின்னா ஆண்டவர் உட்காந்து ரொம்ப சேடாக எப்படியோ, அதனாலே யூ ஆர் கம்பல்லிங் காட், யூ கேனாட் கம்பல் காட், தட்ஸ் இல்லாஜிக்கல் அண்ட் அது அறிவற்ற ஒரு தன்மை. அது ஒரு லாஜிக் இல்லாமல் ஒரு அறிவின்மையினால் நம்ம நடப்பிக்கிற காரியம். டோன்ட் பிளே வித் காட். அதாவது தேவனத்தில் நாம் இப்படிலாம் விளையாடக்கூடாது. தேவன் இதை செஞ்சால் அதை செய்யணும் ஆண்டவருக்கு. இதில் தேர் ஆர் சம் மோட்டிவேட்டர்ஸ். ஒரு சிலர் இந்த காரியத்தை வச்சு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, உங்களை மோட்டிவேட் பண்ணுறது. எப்படிடா இவங்ககிட்ட என்னடா செய்யறது, இவங்களை எப்படியாவது நடப்பிக்கணும்னா என்ன அப்படின்னா பொருத்தனை செய்ய வைக்கிறது. பொருத்தனைங்கிற பேரில் அது பொருத்தனை கிடையாது. பழைய ஏற்பாட்டிலே பொருத்தனை என்பது என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பாருங்க. தேவன் ஒரு காரியத்தை சங்கீதக்காரனுக்கு செய்யும் போது சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் செய்த பொருத்தனையை ஜனங்களுக்கு முன்பதாக நிறைவேற்றப் போகின்றேன் அப்படிங்கிறார். அப்படின்னா பொருத்தனை எனப்படுவது தேவன் எடுத்துக்கொள்ளுகிற காரியம் இல்லைங்க. பொருத்தனை எனப்படுவது பழைய ஏற்பாட்டிலே ஜனங்களுக்கு முன்பதாக செய்யப்பட வேண்டிய ஒரு காரியம். அது என்ன ஜனங்களுக்கு முன்பதாக செய்யப்பட வேண்டிய காரியம்? நம்ம வாசிச்ச வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தல நடபடிகள் வாசித்த அந்த வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. எல்லாருக்கும் ஜீவனையும்
சுவாசத்தையும் அளிக்கின்ற தேவன் அவருக்கு யாதொன்றும் தேவையானது போல இங்க பென்னி இதை செய்ப்பா, நீ இப்படி பண்ணுப்பா, அப்படி எனக்கு ரொம்ப தேவையா இருக்குப்பான்னு சொல்லி அவர் கெஞ்சி உங்களிடத்திலே பொருத்தனை வாங்குகிற கடவுள் அல்ல. அவர்தான் கொடுக்கிறவரை ஒழிய அவர் பெற்றுக்கொள்ளுகிறவர் அல்ல என்பதை இங்கே சங்கீதக்காரன் சொல்றார். அவர் பெற்றுக்கொள்ளுகிறவர் அல்ல. நான் தேவனிடத்தில் நன்மை பெற்றுக்கொண்டேன், இப்பொழுது நான் என்னத்தை மறுபடியும் அவருக்கு செலுத்த முடியும்? ஒன்றையும் செலுத்த முடியாது. மறுபடியும் அவரிடத்தில் பெற்றுக்கொள்ளத்தான் நான் தகுதியுடையவனாயிருக்கின்றேன். தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார். அந்த ரட்சிப்புக்கு நிகராக நான் என்ன செய்ய முடியும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை வைத்து, தேவனே இந்த ரட்சிப்பின் பாதைக்கு தேவையான இன்னும் அதிகமான கிருபையை இந்த பாத்திரத்தில் ஊற்றும் என்று சொல்லி ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து தேவனுக்கு முன்பதாக நிற்கின்றேன். I am the receiver, not God. நான் தான் பெற்றுக்கொள்ளக்கூடியவன். தேவன் ஏதோ அவருக்கு நடக்க வேண்டும் என்பது போல அவர் 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 சாதாரணமான மனுஷரிடத்திலே, ஒன்றுக்கும் உதவாத நம்மிடத்திலே அவர் நன்மைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர் அல்ல. ஏனென்றால் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. அவருக்கு நாம் என்ன நன்மையை கொடுக்க, அவரே நன்மையாக இருக்கும் போது அவருக்கு நாம் என்னத்தை கொடுக்க முடியும்? சங்கீதக்காரன் நீங்க தெளிவா சொல்றார் பாருங்க. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம் பாருங்க. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, அதாவது 12வது வசனம், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். இப்போ ஒன்று சொல்லிட்டார், ஐயோ ஐ ஹாவ் நத்திங் டு பே, நான் ஒன்றையும் செலுத்த முடியாது, ஆனால் ஐ ஹாவ் எவ்ரிதிங் டு ரிசீவ், நான் அவரிடத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு என்னை தேவன் ரட்சித்த அந்த கிருபையின் பாத்திரத்தை, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய சமூகத்தில் நிற்கின்றேன். அது மாத்திரம் இல்லை, பொருத்தனையை எதற்காக செய்கின்றேன்? நல்லா பாருங்க நீங்க. நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி 17வது வசனத்திலே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக நான் செலுத்த போகின்றேன். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டில் பொருத்தனைகள் செலுத்தப்படும் போது இங்கே ஆண்டவரே நீர் இந்த காரியத்தை செய்ததுனாலே நான் உமக்கு இந்த காரியத்தை செய்யறேன்னு தேவனிடத்துல கொடுக்கிறது கிடையாதுங்க. மாறாக பொருத்தனை எனப்படுவது என்னவென்று சொன்னால், அவர்கள் ஒரு காரியத்தில் தேவன் அவர்களை விடுதலையாக்கும் போது, அவர்களை ரட்சிக்கும் போது, பழைய ஏற்பாட்டில் பொருத்தனை எனப்படுவது ஜனங்களுக்கு முன்பதாக செய்யப்பட வேண்டியது. அப்படின்னா என்ன? அவர்கள் ஜனங்களுக்கு முன்பதாக தேவனை சேவிப்பது, தேவனை முக்கியத்துவப்படுத்துவது. அதன் நிமித்தம் ஜனங்கள் அறிந்து கொள்கிறார்கள், இவன் ஏன் தேவனை முக்கியத்துவப்படுத்துகிறான், ஏன் இவன் தேவனை முக்கியத்துவப்படுத்துகிறான் என்று சொன்னால், தேவன் முக்கியமானவர் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவனுக்காக கொடுக்கிறது கிடையாதுங்க. மனுஷர் தேவனுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்வதற்காக பழைய ஏற்பாட்டிலே பொருத்தனை செய்தார்கள். அப்போ இந்த புதிய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட பொருத்தனைகள் இருக்கின்றதா? இல்லவே இல்லை. பொருத்தனையானது எப்படிப்பட்ட ஒரு பிரின்சிபல்ஸ் நமக்கு கொடுத்திருக்கிறதுங்கிறத நம்ம கவனிக்கலாம். அதுக்கு முன்னாடி, தேவனே இதை செய்யும், நான் இதை தருகிறேன். ஒரு கடைக்கு போய் நான் 20 ரூபா தர்றேன், 20 ரூபாய்க்கு உரிய சர்க்கரை எனக்கு தாரும் என்று கேட்பதை போல தேவனிடத்துல பேரம் பேசுறதுக்கு நம்ம யாரு? இல்லை, தேவனிடத்துல ஆண்டவரே ஷால் வி நெகோஷியேட் காட் அப்படின்னு நம்ம பேச முடியாதுங்க. அவர் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே தேவன் நம்மை ரட்சித்திருக்கின்றார். இப்பொழுது நாம் எப்படியாக நம்முடைய பொருத்தனைகளை செய்கிறோம் என்று சொன்னால், தேவனுக்கு நாம் எப்படியாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த கிருபைகளுக்கும் நன்மைக்கும் ஈடாக காரியங்களை நடப்பிக்க முடியும் என்று சொன்னால், அவர் நம்மை ரட்சித்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்பதாக தேவனுக்கென்று வாழ்வது, ஜனங்களுக்கு முன்பதாக தேவனை முக்கியத்துவப்படுத்தி வாழ்வது, ஜனங்களுக்கு முன்பதாக தேவனை சேவிப்பது, அதுதான் புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்றோம். என்னவென்று சொன்னால், தேவனே ரட்சிப்புக்கு நான் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே? ஐ ஹாவ் நத்திங் டு கிவ். நான் கொடுக்கிறேன்னு ஆசைப்பட்டாலும் நீர் பெறுகிறவர் அல்ல. முதலாவது நீர் பெறுகிறவராயிருந்தால் நான் கொடுக்கலாம்.
நீர் பெறுகிறவர் அல்ல, நீர் கொடுக்கிறவர். உமக்கு நான் எப்படி என்னத்தை கொடுக்க முடியும்? ஒன்றையும் கொடுக்க முடியாது. ஆகையினால் என் ஜீவியத்தின் மூலமாக, ஜனங்களுக்கு முன்பதாக, என் ஜீவியத்தின் நிமித்தம் உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன். அதுதான் புதிய ஏற்பாட்டிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியம்.